புகழனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே. அத்தியாயம் 40. ஆய்த்து 7. அகிலங்களின் ஞானங்கள் ஒவ்வொன்றையும் சுமந்து கொண்டு இருப்பவர்களும் அதை சுமந்து உள்ளவர்களும் தங்கள் இறைவன் புகழைக் கொண்டு அவன் தூய்மையை போற்றிக் கொண்டே இருக்கின்றார்கள். அவன் மேல் நம்பிக்கை கொண்டவர்களுக்காக மற்ற நம்பிக்கை கொண்டவர்களுக்காக மன்னிப்பு கூறுகின்றனர். எங்கள் இறைவனே, நீ அருளாலும் ஞானத்தாலும் எல்லா பொருள்களையும் சூழ்ந்து இருக்கின்றாய். எனவே பாவ மீழ்ச்சி கூறி உன் வழியை பின்பற்றுபவர்களுக்கு நீ மன்னிப்பளிப்பாயாக. இன்னும் அவர்களை நரக வேதனையிலிருந்து காத்தருள்வாயாக. எங்கள் இறைவனே, நீ எங்களுக்கு வாக்களித்திருக்கும் நிலையான சொர்க்கத்தில் அவர்களையும் அவர்கள் மூதாதையர்களையும் அவர்கள் மனைவியார்களிலும் அவர் சந்ததிகளிலும் நன்மை செய்தோரையும் பிரவசிக்கச் செய்வாயாக. நிச்சயமாக நீதான் மிகைந்தவன், ஞானமிக்கவன். இன்னும் அவர்களையும் தீமையிலிருந்து காப்பாயாக. அந்நாளில் நீ யாரை தீமையிலிருந்து காத்து கொள்கிறாயோ அவர்களுக்கு நிச்சயமாக நீ அருள் புரிந்து விட்டாய். இதுவே மகத்தான வெற்றியாகும். நிச்சயமாக நிராகரிப்பவர்களிடம் இன்று உங்களை நீங்களே கோபித்து கொள்வதை விட அல்லாஹ்வுடைய கோபம் மிக பெரியதாகும். ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கையின் பால் அழைக்கப்பட்ட போது நிராகரித்து விட்டீர்கள் என்று அவரிடம் கூறப்படும். அவர்கள், எங்கள் இறைவனே, நீ எங்களை இருமுறை மரண அடைய செய்தாய், இருமுறை நீ எங்களை உயிர்ப்பித்தாய். ஆகையால் நாங்கள் எங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டோம். எனவே வெளியேற எதுவும் வழி உண்டா என்றும் கூறுவார். இந்த நிலைக்கு காரணம் அல்லாஹ் ஒருவனே என்று அழைக்கப்பட்ட போது நீங்கள் நிராகரித்தீர்கள். ஆனால் அவனுக்கு இணையாக்கப்பட்டால் நீங்கள் நம்பிக்கை கொண்டீர்கள். ஆகவே இந்த தீர்ப்பு மிக்க மேலானவனும் மிக்க பெரியவனுமான அல்லாஹ்வுக்கே உரியது. அவன் தன் பாக்கியங்களை உங்களுக்கு காண்பிக்கின்றான். உங்களுக்கான அனைத்து தேவைகளையும் வானத்திலிருந்து இறக்கி வைக்கின்றான். எனவே அவனை முன்னோக்கி நிற்பவர்களுக்கு தவிர சிந்தித்து உணரும் தகுதி அடைய மாட்டார்கள். ஆகவே நிராகரிப்பவர்கள் வெறுத்த போதிலும் நீங்கள் அவனுக்கே வழிபட்டு தூய்மையான உணர்வுகளுடன் அல்லாஹ் ஒருவனையே அழையுங்கள். தகுதிகளையும் உயர்த்துபவன், அகிலங்களின் ஞானங்களுக்கு உரியவன், சந்திப்புக்குரிய நாளை பற்றி அச்சமுட்டி எச்சரிக்கை செய்வதற்காகவும் தன் அடியார்களுக்கு தான் நாடியவர்கள் மீது கட்டளையை வஹி மூலம் இறக்கி வைக்கின்றான். அந்நாளில் அவர் வெளிப்பட்டு வருவார்கள். அவருடைய எந்த விஷயமும் அல்லாஹ்வுக்கு மறைந்ததாக இருக்காது. அந்நாளில் ஆட்சி யாருடையதாக இருக்கும்? ஒருவனாகிய அடங்கியாலும் வல்லமை மிக்க அல்லாஹ்வுக்கே ஆகும். அந்நாளில் ஒவ்வொருவருக்கும் அவர் சம்பாதித்ததற்கு கூலி கொடுக்கப்படும். அந்நாளில் எந்த அநியாயமும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் கேள்வி கணக்கு கேட்பதில் மிகவும் தீவிரமானவன். அண்மையில் வரும் நாளை பற்றி அவர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக. இருதயங்கள் துக்கத்தால் நிரம்பி தொண்டை குழிக்குள் வரும் வேளையில் அநியாயக்காரர்களுக்கு இறக்கப்படும் நண்பனோ அல்லது ஏற்றுக்கொள்ளப்படும் சிபார்சு செய்பனோ இருக்க மாட்டான். கண்கள் செய்யும் மோசத்தையும் உள்ளங்களில் மறைத்து வைத்திருப்பதையும் அவர்கள் நன்கு அறிகிறான். மேலும் அல்லாஹ் உண்மையை கொண்டே தீர்ப்பளிப்பவன். அன்றியும் அவனே அன்றி அவர்கள் எவர்களை அழைத்தார்களோ அவர்கள்
யாதொரு விஷயத்தை பற்றியும் தீர்ப்பு செய்ய மாட்டார்கள். நிச்சயமாக அல்லாஹ் செவியுறுப்பவனாகவும் பார்ப்பவனாகவும் இருக்கின்றான். இவர்கள் பூமியில் பிரயாணம் செய்து இவர்களுக்கு முன்பு இருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை பார்க்கவில்லையா? அவர்கள் பலத்தாலும் பூமியில் சின்னங்களில் இவர்களை விட வலிமை உடையவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் அவர்களின் பாவங்களின் காரணமாக அவர்களை அல்லாஹ் பிடித்து கொண்டான். இன்னும் அல்லாஹ்விடத்தில் அவர்களை காப்பாற்றுவோர் எவரும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ்.